ஃப்ரைடே அன்றைக்கி நைட் ஆக்சுவலாக அன்றைக்கி பிறந்த நாளும் கூட எனக்கு ஊரில் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். சிஸ்டர்ஸ்லாம் வந்து மூவி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அதனால் ஈவினிங்கே கிளம்பி போயிட்டேன் 6:30 ஷோக்காக. போகும்போதே நல்லா மழை, கிளைமேட் வந்து செம சூப்பராக இருந்தது. அங்கே போயிட்டு தான் டிக்கெட் எடுத்திருந்தோம். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி போனாலே வந்து பயங்கரமாக லேட் ஆகும் நாங்கள் போகிறதுக்கு. அன்றைக்கி ரொம்ப சீக்கிரமே போயாச்சு. 6:20க்கெல்லாம் வந்து ரீச் ஆயாச்சு தேட்டருக்கு. ரெட்ரோ மூவிக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து நைட்டு ஹஸ்பண்ட் வந்து மூவி போகலான்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் கிளம்பும்போது கரெக்டாக அவங்களால வர முடியல. தெரியல, மூவி போனது வந்து எனக்கு படம் பார்க்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. மூவியாக இருக்கட்டும், டூராக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் வந்து அவர் இல்லாமல் தனியாக போனேன்னா என்னால் அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அவர் இல்லாமல் நான் வந்து தனியாக மூவி வந்ததில்லை ஃபஸ்ட் டைம். சரி, ஏதோ மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அவர் இல்லை, நம்ம தனியாக வந்துட்டோம், கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு அந்த மூவியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. படம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்தது அந்த 2 பாட்டு மட்டும்தான். ஒன்று கனிமா சாங்கு, அப்புறம் வந்து வந்தா கொடி அந்த சாங்கு. இந்த 2 சாங் தான் வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்தேன். உங்களுக்கும் என்ன மாதிரியே தோணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு எனக்கு எப்போயுமே ஃபேவரட் வந்து பொட்டேட்டோ பால்ஸ், சீஸ் பாலு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு டின்னர் வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டோம். ஒன்றும் பெருசாக இல்லை. தோசை, நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால என்னால் சாப்பாடு சாப்பிட முடியல. தோசை எல்லோரும் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.